ஆக்சுவலி நான் வந்து ரஜினி சாரோட பயங்கரமானவர் தீவிரமான ஒரு ஃபேன். ஆக்சுவலி பேட்டை ஷூட் பண்ணும்போது நான் ரஜினி சாரை பார்த்துட்டே இருப்பேன். நான் வேன்குள்ளே ரூம்குள்ளே போகவே மாட்டேன். நான் ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார்னர் பிடிச்சி அங்கே சேர் போட்டு உட்காந்து சார் மேனரிசம் என்ன பண்ணுறாங்க. சச் அ ஹம்பிள் பர்சனாலிட்டி. ஹீ இஸ் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். அந்த டைரக்டர் என்ன சொன்னாலும் ஹீல் ஜஸ்ட் டூ தட். முத்துல கூட சாரை பார்த்து நான் டாய் முத்து அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு சீன்லேயே. அப்போ அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து சொன்னான், டே முத்துன்னு சொல்லாதீங்கண்ணா அண்ணன் முத்துன்னு சொல்லிட்டா. நான் கேட்டேன், இல்லைண்ணா அண்ணன் முத்துன்னு சொல்லுங்க. யோ அவன் என் வேலைக்காரன் ஏன் அந்த படத்தில் முத்துன்ற கேரக்டர் இஸ் மை வேலைக்கார். ஐ மஸ்ட் நாட் திங்க் இஸ் ரஜினிகாந்த் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்போ முத்து வாப்பா அப்படி சொல்லுங்களேன். அப்படியா விட்டுட்டேன். அவன் போயிட்டான். அப்போ நான் நேரம் போனேன். ட்ராவன்கூர் பேலஸில் தான் எடுத்தாங்க ஷூட்டிங். அப்போ நான் அவர்கிட்ட போனேன், சார் நான் டே முத்துன்னு கூப்பிட்றேன், உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்டர் தெரியுதா சார்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையான்னு. அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இந்த விக்கு மீசி எடுத்துங்க, வேற ஆளை போட்டு நடிக்க வைங்க, நான் வரேன் சார்ன்னு சொன்னேன். அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அவ்வளோ யாருமே அப்படிலாம் சொல்லலை. அவர் போய் செஞ்சிருக்க மாட்டாரு, கூட இருக்க கஷ்டாடிங்க ஏதாவது சொல்லி டைலாக்லாம் முத்து முத்தா இருந்திருக்கு. ஆமாம் அப்படின்னா டைலாக் ரைட்டர் முத்தானவராச்சே சண்முகசுந்தரன். ரஜினிகாந்த் அப்பழுக்கில்லாத 100க்கு 100 மனிதன். ரஜினிகாந்த் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார். ஒரு சராசரி ஒரு மனிதன், அவனுக்கு என்ன வேண்டுமோ, என்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் உள்ளே வைத்துக் கொண்டு, மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தையும் வைத்துக் கொண்டு ஜனங்களை சரியாக புரிந்து கொண்ட மனிதன் ரஜினிகாந்த். தன்னுடைய பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். வார்த்தை பிசகால் சொன்னதை இதுதான் என்றால் வெட்டு 1 துண்டு 2 என்கின்ற ஒரு மனிதன். போட்டிருக்கின்ற சட்டை கருப்பு, உள்ளே உன் இதயம் வெளுப்பு. தீமை கண்ட இடத்திலே கருப்பை காட்டி விரட்டுகின்றாய், தெளிவு கண்ட இடத்திலே உன் வெண்மையை காட்டி வரவேற்கிறாய். இதுதான் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் நீங்க சொன்னா கூட அவர்கள் அவங்க மண்டையில ஏறாது. தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் திங்கிங்கே கிடையாது. மக்கள் வந்து நம்மளை ரொம்ப இது பண்ணா அவங்களெல்லாம் போய் ஏமாற்றக்கூடாது சார். எப்போ நமக்கு தோணுதப்ப நீ ஏமாற்றக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கும்போது நீ உயர்ந்தவன் ஐயா, நீ வரலாம்.